அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை, உயிரும் உடலாக பழகிய உறவுகள், அந்த உறவுகளே நமக்கு சில துரோகங்களும் அல்லது சில நேரத்தில் எதிரியாகவும் மாறியிருப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நஷ்டங்களை நீங்கள் அனுபவித்திருந்தால், ஆட்சி வரப்போகின்ற மற்றும் உச்சம் பெற்றிருக்கின்ற இந்த கிரகங்கள் மூலமாக அந்த பிரச்சனை, உறவுகளால் ஏற்பட்ட 5 விதமான பிரச்சனைகள் சரியாக போகிறது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பழகக்கூடிய நண்பர்கள் என உள்ளேயும் வெளியேயும் உறவுகளால் நடைபெறப் போகின்ற 5 விதமான மாற்றங்களை, ஏற்றங்களை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய மேச ராசியில் நவ கிரகத்தினுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சமடைந்திருக்கிறார். அடுத்து குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீடு, வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த 2ஆம் வீடு எது அப்படின்னா உங்களுக்கு ரிஷபம். ரிஷபத்திற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் அந்த ரிஷபராசிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற ஒரு கிரகம் உங்கள் ராசியில், ஆட்சி பெற்று அமர்ந்த கிரகம் உங்களுடைய 2ஆம் வீட்டில். மேலும் பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதியே யார்? சுக்கிரன் தான். அப்போ உங்களுடைய நட்சத்திராதிபதி 2இல் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போது இந்த ஒரு கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் நிலைப்பாடுகளால் நிச்சயம் பரணி நட்சத்திரக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தாக்கம் ஏற்பட போகுது. அதில் முதல் விஷயம் நான் சொல்லக்கூடியது, உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த உறவு, நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருந்த உறவு உங்களுக்கு வரப்போகுது. முதல்ல அந்த உறவு திருமண பந்த உறவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆமாங்க, ஒரு லவ் பிரேக்கப்பாக இருக்குது அல்லது கணவனை பிரிஞ்சிருக்கீங்க, எப்படா நாங்கள் ஒன்று சேருவோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால், அந்த வலிமேல் விளைவைத்து நீங்கள் காத்திருந்ததற்கு இப்போ பலன் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அது கைகூடி வரும். நிச்சயமாக அந்த துணையானது உங்களை தேடி வரும். அப்போது வாழ்க்கை துணை இணையக்கூடிய வாய்ப்புண்டு. 2வது விஷயம், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள். கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உயிரணுக்கள் கவுண்டிங் குறைவு, கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், இப்படி ஏதோ ஒரு காரண ரீதியாக தடைப்பட்ட குழந்தை பாக்கியம், அதே உடலால் ஏற்பட்ட குறை இப்போ சரியாகும். அப்போது உடல் நோய் குறை சரியாகி அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? இது 2வது. 3வது, மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணை வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால் ஒரு பிரச்சனை வருது. இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். ஒன்றும் மாமியார் வீட்டு வழியிலிருந்து வருமானமோ சொத்தோ பத்தோ பணமோ உதவியோ போன்ற விஷயம் கிடைக்கும், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஒரு வேலை, உத்தியோகம், தொழில் போன்ற விஷயங்கள் அமைந்து நல்ல வருமானம் கிடைக்கும். ஸோ அப்போது பொருளாதார பிரச்சனை சரியாகும். அடுத்து 4வது, இந்த சூரிய பகவான் உங்களுடைய மேஷத்திற்கு 5ஆம் வீடான சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். 5ஆம் வீடு அப்படின்றது பிள்ளைகளை சொல்லும், மேலும் தெய்வங்களை சொல்லும், தெய்வ வழிபாடுகளை சொல்லும், தாய் வழி உறவுகளை சொல்லும். அப்போது பிள்ளைகள், தாய் வழி உறவுகள், இந்த உறவுகள் ரீதியாக ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடல்நோய் சார்ந்த பிரச்சனை உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது தாய் வழி உறவுகளுக்கோ தாய்க்கோ இருக்குன்னா, அதனால் வீட்டில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் மற்றும் உங்கள் மன ரீதியான கஷ்டங்கள் இப்போ சரியாகும். அவங்க ஹெல்த்தியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே பிள்ளைகளாலும் அல்லது உங்களுடைய தாய் வழி உறவுகளாலும் சில ஏமாற்றங்கள் துரோகம் செஞ்சிருந்தால் அது சரியாகும். தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்களோட பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, அது எந்த உறவுகள் அந்த பிரச்சனையை கொடுக்குதோ அந்த உறவுகள் இப்போது சமாதானமாவாங்க, அது கிடைக்கும். அடுத்து 5வதாக சொல்லக்கூடியது தந்தை. ஆமாங்க, தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சில உதவிகளும் அல்லது உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய அதிகார பதவியில் உங்களை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் கண்டிப்பாக கிடைக்க போது இந்த கிரகங்களுடைய பயிற்சியால். இதுவரை உங்களை எதிரியாக அல்லது உங்களோட காம்படிட்டராக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஒரு அதிசயம் நடக்கும். ஆக மொத்தம் அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகளால் கிடைக்காத உதவியும் நன்மையும் இந்த முறை நிச்சயம் கிடைக்கப் போகுது. அந்த மாற்றத்தை சந்திக்கப் போகிறீர்கள். இது அனைத்தும் உங்களுக்கு ஜூன் மாதத்திற்குள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஜூன் மாதத்திற்குள் இந்த பலங்கள் நிச்சயம் நடந்துடும். சரிங்களா? இந்த ஒரு நேரத்தில் பரணி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மருடைய வழிபாடுகளை புதன்கிழமை என்று தவறாமல் பண்ணிக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மாற்றம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான